பலமுறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு. திரு ஸ்டாலின் ஆட்சியில, திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் பதவி ஏற்கிட்ட பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த காலகட்டத்திலும் நிர்வாக திறமையாக மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு டெல்டா மாவட்டத்தில் புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு வைத்தது. இன்றைக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் வேகத்தில் நிவாரண உதவி கொடுத்தோம். அந்த புயலுடைய அடிச்சூடு இல்லாம மக்களுக்கு உதவிகள் செய்தோம். பிறகு கொரோனா, அத்தனை பேருக்கு தெரியும். 1 வருடம் யாரையும் பார்க்க முடியாத காலம், வீட்டிலே அடைபட்ட காலம், காட்டிலே எளிதாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ். அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையிலே அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாம மக்கள் அந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து விலையில்லா உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் 4 வருடம் 2 மாதத்துல 1 வருஷம் கொரோனா காலமா போயிட்டு, ஆட்சி நிர்வாகம் சிறப்பா இருந்தாலும் மக்களுக்கு யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலைவாசி ஏறல, அந்த காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா பேணி காக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் 12 மாதம் ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லைங்களா? இப்படி மக்கள் பாதிக்கின்ற பொழுது பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்பிலே அம்மா உணவகம் குறைந்த விலையில் கொடுத்துட்டு இருந்தோம். அதை இலவச விலை இல்லாமல் கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலையும் ஏழைகள் வயிறார சுட சுட சுவையான உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயது முதியவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வீடு தேடி அம்மா உணவகம் சமூக கூடங்களிலே உணவை தயாரித்து வீட்டிலே கொண்டு கொடுத்து காப்பாற்றி மக்களை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அப்படி ஏதாவது ஒரு செயலையாவது உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சதுங்களா? ஒரே ஒரு செயல், கொள்ளையடிப்பது தான் செயல். எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்ல. டாஸ்மாக் 10 ரூபாய் யாருங்க? பாரு பாலாஜி. எந்த காலத்திலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன, டாஸ்மாக் கடை. அந்த 6000 டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா
ஒரு நாளைக்கு 15 கோடி விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 ஆண்டுல மட்டும் சுமார் 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு ஊழலும் செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத மனிதர் திரு ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஆல் பாஸ் போட்டு கொடுத்த எல்லாத்துக்கும் ஆல் பாஸ். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஓராண்டு வீணா போய்விட என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கவலை நீக்கின்ற விதமாக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனிலே தேர்வு நடத்தணும். அவர்களும் அந்த ஆன்லைனிலே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு தேவையான உதவிகள், மாணவருக்கு தேவையான உதவிகள், இளைஞர்களுக்கு தேவையான உதவிகள், தொழிலாளிக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்களால் போற்றப்படுகிறது.